பல லட்சம் கோடி டாலர் மதிப்புள்ள ஐடியாவை உலகத்திற்கு இலவசமாக தந்த ஜப்பானியர். 1992 ஜப்பான் டொயோட்டா கார் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் 10க்கும் மேற்பட்ட பார்கோடுகளை அலசி ஆராய்ந்து ஒரு கார் பாகத்தை கண்டுபிடிக்க சிரமப்பட்டார்கள். அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும் 35 வயது இன்ஜினியர் மசஹிரோ ஹாரா இதற்கான தீர்வை கண்டுபிடிக்க முடிவு செய்தார். எல்லோரும் புலம்பிக் கொண்டிருக்க இவர் மட்டும் தான் விளையாடும் கருப்பு வெள்ளை காய்களை கொண்ட கேம் போர்டையை உற்று நோக்கி கொண்டிருந்தார். பார்கோடுகள் மிகவும் சிக்கலானதாக இருப்பதால் ஏன் இந்த கருப்பு வெள்ளை காய்களை கொண்ட வடிவமைப்பை போல உருவாக்கக்கூடாது என்று எண்ணினார். மின்னல் போல ஒரு ஐடியா. 3 சிறிய கட்டங்கள் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் தெரியும்படி உருவாக்க முடிவு செய்தார். 1994 QR கோட் பிறந்தது. ஆனால் அவரின் டொயோட்டா கம்பெனியோ இதன் உரிமையை விற்பதன் மூலம் பணம் சம்பாதிக்க முடிவு செய்தது. அதற்கு ஹாரா எடுத்த முடிவு எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதை அவர் இந்த உலகத்திற்கு இலவசமாக தர முடிவு செய்தார். அவருடன் இருந்தவர்களோ இவர் சரியான பைத்தியக்காரர், பிழைக்க தெரியாதவர் என்றார்கள். ஆனால் ஹாராவோ இந்த உலகத்தை நீங்கள் மாற்ற முடிவு செய்தால் எதையும் சொந்தமாக்காதீர்கள், இந்த உலகத்திற்கு பகிர்ந்தளியுங்கள் என்றார். ஆனால் இன்று சைனாவில் மட்டும் 2 பில்லியனுக்கு மேல் பரிவர்த்தனைகள் நடக்கின்றது. உலகளவில் பரிவர்த்தனைகள் 35 பில்லியன் டாலரையும் கடந்து செல்கின்றது. அவர் எடுத்த இந்த முடிவு இந்த உலகத்தை மாற்றி இருக்கிறது. சில சமயம் மிகப்பெரிய வெற்றி என்பது அனைத்தையும் தானமாக தந்துவிடுவதுதான்.